அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அலை சங்கத்தில் ஆற்றிய அரும்பணி அளக்கல் அரிது. எளிமையினும் தோற்றத்திற்கு எஜமானாய், தோழமையில் பண்பாளனாய், நட்பிற்கு நான் நலமிக்க உசேலனாய், பாசம் பொழிவதில் குகனாய், பணிவிலும் சேவையிலும் அன்னை தெரசாவாய், கனிவான பேச்சில் கவிக்காலமேக புலவனாய், மூத்தோருடன் பழகுவதில் முதுநெல்லி கனியாய், இளையோரோடு பழகுவதில் இளமான் கனியாய், தோய்வில்லாது நம் அலை சங்கத்தில் நல்வழியில் தொடர்ந்திடவும் பல்வகை செல்வங்களோடு செழித்திடவும் உங்கள் நீண்ட நாள் பயணம் அதுவே உங்கள் சாதனையின் அயனம். எங்கள் அனைவரின் உள்ளத்தில் அன்பாளராய் வீட்டிற்கும் விழாவின் கதாநாயகர் மாவட்ட ஆளுநர் அலை என்ஜினியர் KP செல்வேடு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். எனக்கு உயிர்மை ஈர்த்த என் தாயை தந்தை இருக்கும், எனக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும் எனது மனைவி மகளுக்கும் நன்றியை கூறி என் உரையை சொல்கிறேன். My friend, District Chairman Convention, Jeevanand, and great installation, sir. சிறப்பான முறையில் எங்களை எல்லாம் பதவியை ஏற்க வைத்து சிறப்படைய வைத்த ஐடி ஸ்ரீனிவாசன் அவர்கள். சீஃப் கெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நான் அவரிடத்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவர் இன்ஜினியரிங் அசோசியேஷனுக்காக புக் செய்து அவர் பேச்சை கேட்டு இருக்கலாம் என்று நினைத்து அது தவறு போய் இப்போது அவரை வரவைத்திருக்கிறேன். அந்த வகையிலே ஒரு சிறப்பான சீஃப் கெஸ்ட் என்று வந்திருக்கிறார் PDG அழகேசன் சார் அவர்கள். And our past international director TS Vijaykumar அவர்கள். Almost he may be called the founder of the district னு சொல்லலாம். அந்த வகையில அவருக்கு and my co-governor TS ராஜன் சார் and மரியாதைக்குரிய வேளாண் விஞ்ஞானி டாக்டர் வைசாம் அவர்கள் IPDG அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய PDGs இருக்கிறார்கள். எனக்கு PDGs 3 பேர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நந்தபாலன் கிட்ட ஐபிளாக் நான் I was in charge of the iBlock project in 2009 and ரங்கநாதன் சார் டாய்லெட் பிளாக்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் பண்ணாங்க. அந்த ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரர் கருப்பூர் அவர்கள் பிளட் பேங்க் ப்ராஜெக்ட்ல அவரோட இணைந்து பணியாற்றினேன். அந்த மாதிரி ஒரு 3 நிறைவான மாஸ்டர் அவங்க வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய First Vice District Governor John Bosco, Second Vice District Governor Vetriselvi, Cabinet Secretaries Selkumar மற்றும் Dharmaraj, Cabinet Commissioners, என்னுடைய சகோதரர்கள் MN சுரேஷ் குமார், ரமேஷ் குமார், District PRO மோகன் சுந்தரம், Network Coordinators Jagishar, Jagal, Selvi, Natarajan sir, Saroja, Service Coordinator Rosni Vijay Kumar, Advisor Purna, Senior Advisor Purna sir, Leading Chairman Ramlikam, Lord Chairman, Manigandan Chairman Sundaram, என்னுடைய உறவினர்கள், family members, allied members மற்றும் சங்கத்தின் PSCs, என்னுடைய நண்பர் மார்க்ராஜ் மற்றும் இன்ஜினியர் அசோசியேஷன் அவர்களுக்கு அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். முதலாவதாக சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. முதல்வன் என் மேல் நம்பிக்கை வைத்து என்னை இந்த மாவட்டத்தின் நாளும் இரண்டாவதாக இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அண்ணன் மயில்சாமி அவர்கள் வந்து எந்த இதுவும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அவரு. அதனால நம்மளோட கேபினெட் ரெசிடென்ஸ் நோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சுரேஷ்குமார் அவர்களும் ரமேஷ்குமார் அவர்கள் நோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேபினெட் மீட்டிங்ல அதுக்கான ரெசல்யூஷன் போடப்படுறது இருக்கு. அப்புறம் வந்து விஜயகுமார் அவர்கள் என்ன வந்து சென்ற வருஷம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நாங்கள் மாவட்டத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை சந்திக்கும் போது அவர் கொடுத்த கைடன்ஸ் தான் இந்த 262B மாவட்டத்தில் உருவாச்சு. ஏன்னா வந்து
கண்ணன் அவர்களும் திணறி கொண்டிருந்த போது அவர் கொடுத்த கைடன்ஸ் படி தான் இன்னைக்கு அந்த மாவட்டம் உருவாக்கியது. அவருக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட் சார். அப்புறம் இந்த மாவட்டத்தை சிறப்பாக நடத்த வழி செய்து கொண்டிருக்கும் நமது கேபினட் செக்ரட்டரி ஏற்கனவே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் கேபினட் அபிஷியலாக இருக்கிறார்கள். தர்மராஜ் அவர்கள் ஏன்னா அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் முதல் நாளே ஜிஹெச்ல வந்து சர்வீஸ் ப்ராஜெக்ட் 3 கூப்பிட்டாரு. இது கடுமையான வேலை இருந்தது, இருந்தாலும் அந்த நடுவில் 3 ப்ராஜெக்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் கூப்பிட்டாரு. அதை போய் அட்டன் பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஐ கேம்ப் நூற்றுக்கணக்கான ஐ கேம்புகள் இந்த வருஷம் வந்து நிறைய டார்கெட் வச்சு கொடுத்துருக்குறோம் அவருக்கு. ஸோ அதனால நிறைய ஐ கேம்ப், நிறைய பிளட் கேம்ப், அன்னதானம் நித்திய அன்னதானம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 364 அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாராட்டுதல் 365 days ஒரு அன்னதானம் கொடுக்குறது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களுக்கு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 வேளை பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் வந்து எம்எல் சுரேஷ்குமார் அவர்களும் ரமேஷ்குமார் அவர்களும் அவங்க வந்து இவர் வந்து 25 வருடமாக எனக்கு பார்க்கலாம். எம்எல் சுரேஷ்குமார் அவர்கள் என்னுடைய ரீஜன் சேர்மன் காலத்திலிருந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காரு. இவர்கள் 2 பேருமே என்னுடைய இளைய சகோதரர்கள். என்றுமே என்னுடைய குடும்ப நிகழ்வாகட்டும், பப்ளிக் நிகழ்வாகட்டும் என்னோட கூட பயணிப்பவர்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகாசன் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்துங்க. ஸ்ரீனிவாசன் மேட்டரை நீங்கள் பார்த்துங்க. என் நட்புக்காக என்ன பதவினே தெரியாது. நான் ஒரு பதவி சொன்னேன். டக்குன்னு வந்து உடனே வந்து ஒருக்கிட்ட ராமலிங்கம் சார் அது என்னன்னு தெரியாமல் நான் சொன்னது ஒரே விஷயத்துக்காக அவர் வந்து ராமலிங்கம் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், ஜோன் சேர்மன் மணிகண்டன் அவர்கள், சண்முக சுந்தரம் அவர்கள், அவர்களுக்கு வந்து முதல்ல எந்த பதவி கூட தெரியாது. நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைய வந்துட்டாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பசுமை விஜயகுமார் நிறைய சேவை அவர்களுக்கு அவர்களாம் நிறைய ஐபிடிஜி ஃபர்ஸ்ட் பிடிஜி ஆஃப் 250 years பண்ணிட்டேன். சாரி குணசேகரன் தான் அவர் சிறப்பான ஒரு விருந்தளிப்பு பண்ணார். நிர்வாண ரிசார்ட்ஸ் வந்து ஸ்கூலிங் அப்போ வந்து சிறப்பான ஒரு விருந்தளிப்பு எல்லாருக்கும் தனிப்பட்ட முறை கொடுத்தாரு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பசுமை விஜயகுமார் அவர்கள் வந்து சூலூர் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் பசுமையை பரவவிட்டு அதாவது உங்களுக்கு கிரீன் கோயம்புத்தூர் அந்த வகையில செயல்பட்டு கொண்டிருக்க அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். நிறைய சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இன்னொன்று மாஸ்டர் ஆஃப் செரிமனி வரதராஜன் அவர்கள் வேற யார் கூப்பிட்டாலும் போயிருக்க மாட்டாரு. நான் கூப்பிட்டதால வந்திருக்காரு. நிறைய பேர் கூட கேட்டாங்க அவர் உங்களுக்கெல்லாம் பண்றாரா அப்படின்னு சொன்னாரு. 30 வருடமாக அரிமா இயக்கத்தில் இருந்து 40 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து கூட எனக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனி சொன்ன உடனே வந்து எனக்கு கை கொடுத்த வரதராஜன் அவர்களுக்கு நன்றி. அண்ட் மாஸ்டர் ஆஃப் செரிமனி ராஜன் அவர்களுக்கும் சிறப்பான எனக்கு துவக்கோரை அமைத்து அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் மைக்ஸா வேண்டாம், அது நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி மறப்பது நண்பர்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டம் அமைக்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கடினம் தான். ஏன்னா வந்து போன வருஷம் இருந்த சூழ்நிலையில் அவர் ஆரம்பிச்சதே பெரிய விஷயம். ஒரு 20 கிலோமீட்டரை வச்சு ஆரம்பித்தா ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அந்த வடிவா அந்த என்னோட நான் சிவில் இன்ஜினியரிங்னால அந்த பேஸ்மெண்ட் மாதிரி கட்டிட்டாரு. நீங்க செங்கல் கட்ட வேண்டியது என்னோட வேலை. அது கண்டிப்பாக பண்ணுவேன் உறுதியளிக்கிறேன். கண்டிப்பாக செங்கல் கட்டி ஒரு நல்ல கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்று உறுதியளிக்கிறேன். அப்படி இன்னொரு ஒவ்வொரு செய்தி, அவர் இப்போ ரீசெண்டாக தாத்தா இருக்காரு. அவருக்கு பேசி அதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் கன்சால்டேஷன் பேஸ் சார் நீங்க வந்து ஆரம்பிச்சு கொடுத்தீங்க. கன்சால்டேட் பண்ணி ஜான் பாஸ்கர் அவர்களுக்கும் வெற்றி செல்வர்களுக்கும் சிறப்பான மாவட்டத்தை அழைத்து செல்வேன் என்று உறுதி கூறுகிறேன். அப்புறம் இந்த வருஷம் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்லணும்னா இன்விடேஷன்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும். HELPன்னு சொல்லி போட்டிருப்போம். ஹங்கர் ரிலீஃப், ஹெச் ஃபார் ஹங்கர் ரிலீஃப். எப்பவுமே அது ஏற்கனவே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 364 நாளும் 3 வேளைகளும் ஹங்கர் ரிலீஃப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ப்ராஜெக்டை திருப்பி கண்டினியூ செய்வோம். அப்புறம் ஐ டொனேஷன் அதே மாதிரி தான். ஐ டொனேஷன் இந்த தடவை 100 பேர் ஆஃப் ஐ வந்து நாங்கள் வாங்கி தருவதாக டார்கெட் இருக்கிறோம். அந்த நம்மளோட கேபினட் செக்ரட்டரி 2 பேரும் பார்த்து அதை தாண்டி 100 பேர் ஆஃப் ஐஸை தாண்டி அவர்கள் செல்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு.
பிளட் டொனேஷன் பத்தி கேட்க வேண்டியதில்ல. 1000 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் இந்த வருஷம் டார்கெட்டா இருக்கிறத அதுக்கு மீறியே நீங்க சொன்னீங்க. எனக்கு தெரியும் 1000 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் வந்து நீங்க கேபினட் செக்ரட்டரி மாத்திரம் இல்ல, கீழே இருக்கிற ஜோன் சேர்மன் எல்லாருமே சேர்ந்து அந்த 1000 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் வந்து நீங்க பண்ணணும். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் வேர்ல்ட்ல போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா படிக்கிறாங்க, 98% வாங்குறாங்க, 100% வாங்குறாங்க, பட் தே நாட் ஏபிள் டு ஹேவ் தி லீடர்ஷிப் அவங்களுக்கு இல்ல, குவாலிட்டி இல்ல. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை ஸ்கூல் லெவல்லே நம்ம கொண்டு வரணும். அதை எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நடக்கும். அண்ட் பி ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்கனவே நாங்கள் டாய்லெட் கட்டித்தருக்கோம். ரங்கநாதன் அவர்கள் பீரியட்ல வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லாத ஸ்கூல் அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் டாய்லெட் பாக்ஸ் கட்டிருக்கோம். அந்த வகையில் சிவில் இருக்கிற வகையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ரொம்ப தேவைப்படுகிற பள்ளிகளில் டாய்லெட் பாக்ஸ் ஃபார் விமன் அதர்வைஸ் கேர்ள்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு 2-3 டாய்லெட் பாக்ஸாக கட்டித்தரேன்னு உறுதியளிச்சுக்கிறேன். அப்புறம் இன்று வந்து சர்வீஸ் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணுறோம். வாக்கிங் ஸ்ட்ரீட்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ஜிஹெச்ல ப்ராஜெக்ட் பண்ணோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம். பிளட் டொனேஷன் சொல்லிட்டேன். அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து நேற்று மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜான் பாஸ்கர் அவர்களும் கேபினட் செக்ரட்டரிஸ் 2 பேரும் போய் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்று வந்து 10 LMF நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்டர்நேஷனல் சொல்லியிருக்காங்க 10 LMF 2 கிளப்ஸ் கொடுத்தா சூப்பர் ஸ்டார் அவார்டு கொடுக்குறோம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவார்டு கண்டிப்பாக வாங்கிடுவோம் சார். ஸோ ஐடி சார் மூலியமாக அதை உறுதியளிக்கிறேன். இன்னொரு விஷயம் கம்பேரிசன். இன்னொரு இயக்கம் இருக்கு, பேர் இயக்கம். அந்த இயக்கத்துல நமக்கு கம்பேரிசன் எப்போ ஓடிட்டு இருக்கு. அது அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்காதுங்க, இங்கே நடக்கிற மாதிரி அங்கே நடக்காது. டெஃபினட்டா வந்து அதோட சிஸ்டம் வேற. மேபி அந்த பேசிக் அந்த ப்ராசஸ் மேபி சேமா இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வு வேற, இங்கே நிகழ்வு வேற. அங்கே போட்டி இருக்கு, இங்கே போட்டி இல்லை. இங்கே நட்பு மாத்திரம் தான் இருக்கு. அதே மாதிரி இங்கே சேவை மாத்திரம் தான் இருக்கு. அதோட நிறுத்திக்கிறேன். இங்கே எலெக்ஷன் கிடையாது, டிஸ்ட்ரிக்டோட எலெக்ஷன் கிடையாது. இட்ஸ் செலெக்ஷன் ஒன்லி. யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்க தான் டிஸ்ட்ரிக்டோட. யாரும் எந்த பணத்தையும் செலவு பண்ண வேண்டியது பேக்கெட் வந்து. அண்ட் ஆல்சோ LMF வந்து பார்த்தீங்கன்னா லேட் மெம்பர்ஷிப் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவாங்க. LMF தான். இட்ஸ் ஒன்லி 11,000 rupees. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 இஸ் சப்சிடி பை தி இன்டர்நேஷனல். அவங்க கொடுக்குறாங்க 3,500 வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம ஐடி அவர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தனிப்பட்ட காசு வந்து 1,000 rupees ஒவ்வொரு LMF கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுருக்கேன். இப்போ 6,500 தான். 11,000 இருந்தது 6,500 தான் எனக்கு கொடுத்தா இதில் இருக்குங்க LMF. அந்த வகையில் அது அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இருக்கு. அந்த அலையன்ஸ் கிளப்ஸ் வந்து பங்களாதேஷ்ல இருக்கு, நேபாள் இருக்கு, அண்ட் பிலிப்பைன்ஸ் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் ஆல் தீஸ் கண்ட்ரிஸ்ல இருக்கு. ஒரு முக்கியமான நபரை விட்டுவிட்டேன். அவர்கள் கொஞ்சம் இவரை பற்றி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன். கார்பரேஷன்ல மிகப்பெரிய கான்ட்ராக்ட் இருக்கு. அவர் எவ்வளோ கோடி ப்ராஜெக்ட் பண்ணால் அவருக்கே தெரியாது. ஏன்னா நிறைய சப் கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் மிக பிரபலமான கான்ட்ராக்டர். அவர் வந்து நான் கேட்ட ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து என்னுடைய இந்த ஃப்ரீயாக ஒரு வேலையை வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட பிஸி ஷெட்யூலுக்கு கண்டிப்பாக அது கஷ்டம் என்று தெரியும். இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ்புக் அதில் எல்லாம் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறேன். என்னுடைய இளைய சகோதரர் அவருக்கு எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சீஃப் கெஸ்டோட பேச்சு வந்து ரொம்ப அத்தியாவசியம். அண்ட் ஆல்சோ certain announcements I want to make. And ஏப்ரல் 27-28 இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷில் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபார் டிஜி நடந்து கொண்டிருக்கிறது. மே 4-5 அன்னைக்கு வந்து சேம் ப்ரோக்ராம் ஃபார் நார்த் மல்டிபிள் கவுன்சில் அண்ட் வெஸ்ட் மல்டிபிள் கவுன்சில் ஹரித்வாரில் நடைபெற போகிறது. ஜூன் 14-15 மல்டிபிள் கவுன்சில் மீட்டிங் வந்து ஹோட்டல் ரீஜெண்டா சென்டர் மைசூரில் நடைபெற போகிறது. அப்புறம் அலையன்ஸ் வியூஸ் ஒரு மேகசின் வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து அவங்க ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம கேபினட் செக்ரட்டரி ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ண ஜிஹெச் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருக்கு.
நீங்கள் கொடுக்குற எல்லா ஃபோட்டோஸும் பப்ளிஷ் ஆகிற மாதிரி நான் பார்த்துனேன். அந்த எடிட்டர் வந்து நம்ம சிம்பிளாக இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசி ஐ மேக் இட் ஹேப்பன் அண்ட் மேக் இட் அப்பியர் இன் த மேக்ஸின். அது நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் சிறந்த துவக்கம் பாதி வெற்றிக்கு சமம் சொல்லுவாங்க. சிறப்பான முறையில் ஒரு பிஎஸ்டி ஸ்கூலிங் நடத்தி இந்த மாவட்டத்துக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி எங்களை எல்லாம் ஊக்கம் கொடுத்த நடராஜன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். வேற யாரும் ஓகே, அப்புறம் வைஸ் கவர்னர் சொல்லிட்டேன், சாரி. ஜான் பாஸ்கோ அவர்கள், அவரை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் வந்து இவர் டைனமிக் கேபினட் செக்ரட்டரி மயில்சாமி அவர்களோட வலதுகரமாக திகழ்ந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதுவும் அதற்கு மேலும் செய்த ஜான் பாஸ்கோ அவர்கள். அவர் தகுதியானவர். இந்த மாவட்ட ஆளுநர் பதவிக்கு அவர் தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி பண்ணது. எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் அவர் வந்து involves himself and I think he'll exceed myself and he'll take the district to a greater height. Congratulations sir. வெற்றி சேவர்கள். நம்மளது பொறுத்தளவுக்கு இங்கே வந்து விமன்ஸ் எம்பவர்மெண்ட் பேரில் போட்டால் மாத்திரம் பத்தாது. we want to implement it and அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. and she is a bold lady. அவங்க பட்டிமன்றத்தில் எல்லாம் கூட கலந்து கொண்டு இருக்கிறார்கள். சூழலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எங்கே இருந்தாலும் மெடிஷன் அவரோட பங்கு அதில் இருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நந்தவாளன் அவர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டார் நட்புக்காக நந்தவாளன் அவர்களும் கட்டபொம்மன் ரங்கநாதன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் நன்றி. அண்ட் இந்த ஆண்டு இந்த மகத்தான சேவை ஆண்டாக அமையும், மகத்தான ஆண்டாக இருக்காது என்று தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சிகையன் முத்து அவர்கள் வந்து சந்திக்கிறார்கள். அண்ணனும் அன்புக்காக வந்திருக்கிறார்கள். அவருக்கும் நன்றி. நான் முடிச்சுட்டு இருந்தேன். இன்னும் மேலே வந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சிங்கையன் முத்து அவர்கள். அவர் வந்து எனக்கு நான் வந்து 5 வயசு 10 வயசுலேருந்தே அவரோட அன்புக்கு நான் பாத்திரமாக இருந்திருக்கிறேன். அந்த வகையில் அவரும் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு நன்றி. அண்ட் மயில்சாமி அண்ணன் துவங்கிய இந்த மாவட்டத்தை மேலும் பல பணிகள் உயர்த்தி வெற்றி கணியை பறிப்பேன் என்று கூறி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு நல்ல நட்புகளுக்கு பணிவான மகிழ்வான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பொருள் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னான நாள் என்பதை உங்கள் அனைவருக்கும் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கடந்த ஆண்டு எல்லாமே சொல்லிட்டாங்க, எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்தோம்னு சொல்லிட்டேன். இந்த மாவட்டம் 262BS உருவாக்குறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் முன்னாள் உடனடி முன்னாள் டைரக்டரும் முன்னாள் பண்ணாடி இயக்குனர் தான். அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு இல்லைனாக்க நமது மாவட்டம் வந்து இந்த பேரோட இயற்கை கண்டிப்பாக முடியாது. இதற்காக தனது பதவியை கூட ராஜினாமா பண்ண வேண்டிய அப்படிங்கிற ரொம்ப துணிச்சலாக சொல்லி நம்மளால் இந்த மாவட்டத்துடைய பேரை 262BSன்னு வாங்கி கொடுத்தாரு. அதனால் அங்கே அவர்களுக்கு மீண்டும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் அந்த மாவட்டத்துக்கு நன்றியை தெரிவித்துக் இந்த நல்ல நேரத்திலே நமது சிறப்பு பேச்சாளர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாக்டர் நடேசனுடைய அந்த இந்திய தமிழ் எல்லாம் அவரோட இருக்கும் நிறைய பேசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் அப்படிங்கிறதுனால சின்ன விஷயத்தை சொல்லிட்டு எங்களை ஏற்பாடு ஆசைப்படுகிறேன். கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம செஞ்சோம். ஒரு பட்டணம் ஒரு சிறந்த சேவையாக இருந்து கொண்டிருக்கிற நமது பன்னாட்டு நலன் சங்கத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே பண சேவைகள் செஞ்சுருக்கோம். நமது ஒயிலாட்ட பாரம்பரிய கலைக்குழு வந்து அழிக்கப்பட்டுதான் இருப்பதற்காக கடந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் அந்த கலைக்குழுவினரை மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கும் ஒவ்வொரு கலைக்குழுவையும் புதியதாக உருவாக்கி அவர் ஒவ்வொரு அரங்கேற்றத்திற்கும் தன்னாலான ஊக்கத்தொகையை கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அன்னடப்பட்டுக்கிட்டா இயற்கை வேளாண்மைங்கிறதுனால இந்த நாடு வந்து மக்கள் வந்து சுகாதாரமாக நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா அதுக்கு இயற்கையான உணவை தேவை அப்படிங்கிறதுனால அல்லது ஒரு முயற்சியோடு பொள்ளாச்சி வரைக்கும் உடம்புப்பட்ட பொள்ளாச்சி இந்த பக்கத்தில் விவசாயிகள் வெங்காயம் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் இவரே நேரில் போய் அவங்கள பார்த்து சந்திச்சு அவங்க நிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு இலவசமாக இவரோட இயற்கை உரத்தை கொடுத்து சாகுபடி செஞ்சாரு. அதனால் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா மதிப்பான இயற்கை உரங்களை நாம எல்லாத்துக்கும் இலவசமாக வழங்கி
அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தினாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல சேவை பண்ணாரு. அப்புறம் கடந்த ஒரு 4 மாதத்தினால பார்த்தீங்கன்னா உலகமே எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் வந்து பாதிப்பு ஏற்பட்டது. அதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம எல்லா உதவி செஞ்சோம். நமது மாவட்டத்தின் சார்பாக நமது தமிழக அரசின் மூலமாகவும் தமிழ்நாடு வேளாண்மை பணியாளர் கழகத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு உடனடியாக இயற்கை உரத்தை வாங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு நல்ல சேவை செஞ்சு பாராட்டி பார்த்துட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அன்றாமத்தில் சிறந்து நம்ம ஒரு 25 டேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 17 எடுத்துருப்பாங்க தெரியல இருக்காது. நமது மாவட்டத்தில் நமது சேவை புயல் கிட்டத்தட்ட 60 கண்டம் மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் 60 டேக்ஸ் எடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 792 யூனிட்ஸ் ரத்தத்தை வந்து அதாவது பேஷண்ட்ஸுக்கும் நம்ம அதிகப்படியாக நமது அரிமாவுடைய ரத்தம் நீங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான சேவையை நம்ம மாவட்டம் செஞ்சு இதெல்லாம் என்னென்ன சேவை செஞ்சுருக்கோம் அதெல்லாம் பட்டியலிட்டால் நேரம் போகாது. இதை தொடர்ந்து இந்த வருடத்தையும் நமது மாவட்ட ஆளுநர் ஒரு டார்கெட் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவர் கொடுத்த டார்கெட்டை நாங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவோம். அவருடைய எல்லா கனவு திட்டங்களுக்கும் சேவை திட்டங்களுக்கும் துணை ஆளுநர் என்ற முறையில் எல்லா இடத்துலையும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாவட்டத்தை அவர் செஞ்சு வைக்கிறாரு. அடுத்து நாங்கள் தூசி கலவடிக்கணும். அதுக்கான வேலையை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். உறுப்பினர்களையும் முன்னேற்றுவோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அரிமா சிங்கை முத்து அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பார்த்தீங்கன்னா அவர் நம்ம பிஎஸ்சி ஸ்கூலிங் நடத்தி கொண்டிருக்கும் போது நான் தனியாக நினைக்கிறது டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட எண்ணிக்கை உறுப்பினர் எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு நினச்சிருக்கும் போது அவர் வந்து நான் கூப்பிடலான்னு நினச்சிருக்கும் போது அவர் எனக்கு கூப்பிட்டாரு. அந்த வகையில் எனக்கு சிறப்பான ஒரு போஸ்டிங். என்னுடைய வேலையை விட அவங்க செஞ்ச வேலையை வந்து 95% பண்ணாங்க. நான் ஒரு 5% தான் பண்ணேன். அந்த வகையில் எனக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்த ராஜன் அண்ணா அவர்களுக்கு அவரிடத்தும் என்னுடைய நட்பு ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கு நன்றி கொடுக்கிறேன். அடுத்ததாக ஏற்புரை செகண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அலை வெற்றி செல்வி அவர்கள். மங்காத தமிழென்று சலுகை முழங்கேற்று எங்களின் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் எங்களின் வழிகாட்டிகளுக்கும் எங்கள் உடன் பிறந்த பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் மதிய வணக்கம். என்னை 2ஆம் துணை ஆளுநராக நியமித்த எங்கள் பாசமிகு ஆளுநர் திரு செவ்வேல் அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி வணக்கம். இந்த சமூகத்தில் பெண்கள் ஒரு பெரிய பொறுப்புக்கும் பதவிக்கும் வரணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒன்றா அவங்களுடைய அப்பாவோ கணவரோ மிகப்பெரிய பொறுப்புல இருக்கணும். அப்பதான் அவர்களுடைய பதவியோ ஏதோ ஒன்று மக்களுக்கோ மனைவிக்கோ வரும். அப்படி எனக்கு முன்னாடி என்னோட வீட்டில் யாருமே லைஃப்ல பெரிய பொறுப்புல இல்லை. ஆனா முதல் 2ஆம் துணை ஆளுநராக தேர்வு பெற்றிருப்பதற்கு இந்த அலையன்ஸ் இயக்கத்திற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து நான் வந்து கமா போட்டிருக்கிறதா எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து 4 ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் ஒரு பெண் வர வேண்டும் என்பதை நான் இந்த அலையன்ஸ் அத்தனை இன்டர்நேஷனல் நிர்வாகிகளுக்கும் சேர்ந்து இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பெண் 4 ஆண்டுக்கு ஒரு பெண் கட்டாயம் வர வேண்டும் என்பது சட்டமாக கொண்டு வந்தால் 4 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு ஒருத்தர் போட்டி போட மாட்டாங்க. தானா ஒரு பொண்ணு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நான் தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து இந்த பதவியை கொடுத்து அண்ணனோடு இணைந்து பணியாற்றி மிகச்சிறந்த சேவை செய்வதிலும் நட்புறவை வளர்த்துக் கொள்வதிலும்
பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னுடைய இந்த பதவியை நிச்சயம் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த செவ்வேல் அண்ணன், முக்கியமா நம்ம அண்ணன் மயில்சாமி அவர்கள், அவர்னால தான் கிளப்புக்கே வந்தேன். அவர் தான் முதல்ல அவர் கிளப்பில் தான் நான் சேர்ந்த. பாஸ்பாட்டாவும் மயில்சாமி அண்ணாவும் தான் என்னை இந்த இயக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய சேலஞ்சாக தான் 4-5 வருஷமாகவே வந்தோம். இப்போ அலையன்ஸ் இயக்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து அந்த பதவிக்கு நிச்சயம் சரியான வழியாக நடந்து கொள்வேன் என்பதை என்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டு ஒரே ஒரு நிமிடம், நாங்கள் சர்வீஸ் ப்ராஜெக்டாக அண்ணா சொல்லியிருக்கிறது ஒரு 4 ப்ராஜெக்டுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ரிலீஃப் ஜிஹெச்லையும் மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளைங்கிற ஒரு இயக்கம் 26 ஆண்டுகளாக டெய்லி 100 பேருக்கு உணவு கொடுத்துட்டு அந்த இயக்கத்தோடு இணைந்து ஹங்கர் ரிலீஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐஎன் பிளட் டொனேஷன் கண்டினியூஸாக 2 மாதத்துக்கு ஒரு முறை சூலூர் அலையன்ஸ் கிளப் முன்னெடுத்து நடத்திக்கிட்டே இருக்குது. அடுத்தது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் 4 அரசு பள்ளி எங்களுக்கு கீழே இருக்கு. அத்தனை குழந்தைகளோட வளர்ச்சியும் எங்களுக்கு முக்கியமாக படும். அத்தனை வளர்ச்சிக்கும் முன்னிருந்து அந்த 4 பள்ளியோட வளர்ச்சி குழந்தைகளுக்கும் நாங்கள் கொண்டு வரணும் இந்த இடத்துல தெரிவிச்சிட்டோம். ப்ராஜெக்ட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் உமன்ஸ் ரைட்ஸ் சார்ந்து எங்களுடைய இயக்கமும் சார்ந்து பெண்களுக்கு 181 சைல்ட் லைன் மற்ற பெண்கள் அமைப்போடு அரசோடு இணைந்து அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துட்டு இருக்குது. அவர்களின் உரிமைக்கும் அவர்களின் வளர்ச்சிக்கும் முன்னிருந்து நாங்கள் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் இந்த ப்ராஜெக்ட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 ப்ராஜெக்டும் இந்த ஆண்டு இவர்களோடு இணைந்து மிகச்சிறப்பாக கொண்டு போகிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய பொறுப்பான என்னுடைய அடுத்த ஆண்டு செகண்ட் வைஸ் கவர்னர் அப்போ இந்த மேடையில பாதி பெண்கள் இருப்பாங்க. அதற்கு நீங்கள் எல்லாம் தயாராகுங்கள் என்றையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர்களை பற்றி சேவை ஆகிய மாணவர்கள் குறித்த இந்த எரிவாயும் மதித்து கேபினட் செக்ரட்டரி பதவியளித்த ஆளுநர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆளுநர் அறிவித்த இந்த தேர்வு அந்த திட்டத்தை கட்டாயமாக அவர் சொன்ன இதை விட அதிகமாக எங்களுக்கு ஒரு தாக்கல் வைத்திருக்க அதை விட அதிகமாக உறுதியாக செய்வோம் என உறுதி கூறுகிறோம். மேலும் நான் அக்டோபர் மாதம் ஏழை இயக்க பெண்மணிகளுக்கு செலக்ட் பண்ணி வளைகாப்பு நிகழ்ச்சி வகிக்கிறோம். கடந்த ஆண்டு நான் மைசர் மற்றும் டீச்சரி சிறப்பான சப்போர்ட்டில் ரொம்ப சிறப்பாக பண்ணோம். 112 வளைகாப்பு நிகழ்ச்சி சுற்றுப்புற நேரங்களெல்லாம் அந்த பெண்களுக்கு வீட்டில் வளைகாப்பு பண்ண எடுத்து போனோம். அதோட ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தோம், நல்ல சேலை, அப்புறம் சீனிவாசம் ரொம்ப சிறப்பாக எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஒரு புதுசாக சப்போர்ட் பண்ணார். இருந்தாலும் ஒரு தலைமையில் இதோட ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ண முடியும், நல்லபடியாக பண்ணுவோம். அந்த கீழமான சொல்லி 100 நாள் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நல்லபடியாக பண்ணுவோம் சொல்லி கவனம் சொல்கிறேன். நினைக்கிற எல்லாரும் சிறப்பாக செய்வோம் குறித்து இந்த வாய்ப்புக்கு மனமாக நன்றி. இன்டர்நேஷனல் டைரக்டர் வந்து அவரோட சேவை பாராட்டி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் சர்டிபிகேட் ஒன்று அழைக்க வைக்கிறார். அதையும் பார்க்கலாம். இந்த ஷார்ட் பிரசன்ட் கொண்டு செல்ல ஏதும் இல்லை, கொடுத்து செல்ல உண்டு கண்கள் சொன்னது நம்ம சிங்கி கொடுத்தவர்கள். அவர் வந்தோட தான் கொடுக்கணும்னு சொல்லுது. கரெக்டாக இருக்குது. சார் விழாவுக்கு வருகிறது அனைவருக்கும் எனது மதியம். இன்னைக்கு ட்ரெஸ்ஸாக அந்த அவரோட ரீசன் பார்த்தீங்கன்னா 2005
5ல் வந்து நம்பிக்கைன்னு பேர் வச்சோம். அதே டைமில் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை கூட இன்னைக்கு நடந்து இருக்கும். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிளப்பும் பேசி அவையோரும் இந்த மாதம் மேலும் அனைவரும் அவங்களோட டியூஸ் வந்து செலுத்தினா மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் மல்டிபிள் டியூஸ் இன்டர்நேஷனல் டியூஸ் அண்ட் நம்ம மாவட்ட டியூஸ் எல்லாமே செலுத்திடலாம். இந்த கேப் ரைட்டே வந்து ஜூன் மாதம் நடக்கும். ஃபர்ஸ்ட் கேப் மீட்டிங் நடக்கும். அதோட நம்ம டியூஸ் செலுத்தினோம். நம்மளோட மாவட்ட பொருளாளருக்கு சிறப்பு செய்யுமாறு மாவட்ட ஆளுநரை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சேவை திட்டங்களை துவக்கி வைக்குமாறு ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சேவை திட்டங்களின் மாவட்ட செயலாளர் சேவை திட்டம் அலை எஸ்பி சிவகுமார் அவர்கள் அனைவரும் முன்னேறுமாறு அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 462 DS அலையன்ஸ் கிளப் ஆஃப் சூலூர் இணைந்து சூலூர் அரசு மருத்துவமனை உள்நோயாளிகளுக்கு தினமும் 3 வேளை நித்திய அன்னதான திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்படுகிறது. இந்த மாத நன்கொடையாக ரூபாய் 30,000 ஒருங்கிணைப்பாளர் திரு தர்மராஜ் அவர்களிடம் வழங்கப்படுகிறது. அதற்கான சூலூர் மனிதநேய அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்கப்படுகிறது. அதை நடத்தி வரும் அதன் நிறுவனர் முத்துசாமி அவர்களுக்கும் அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வெற்றிச்செல்வி முத்துசாமி அவர்களிடம் இந்த மாத நன்கொடையாக ரூபாய் 10,000 காசு வழங்கப்பட்டது. குடிநீர் இயந்திரம் ரூபாய் 55,000 மதிப்பிற்கும் பல்லடம் காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது. பல்லடம் காவல் நிலையத்திற்கு வழங்க அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 262 DS சார்கிங் முனிவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மாவட்ட கல்பனா அவர்கள் பத்மாவதி அவர்களும் அதை பெற்றுக் கொள்ளுமாறு அவங்க துவக்கி விட்டாங்க. ஆனால் 100 பேருக்கு நான் கொடுக்க போகிறோம். அம்மா கல்பனா அவர்கள் 100 வாக்கின் சீட்டுகள் வழங்கப்படுகிறது. முதல் கட்டமாக இன்று 10 வாக்கின் சீட்டுகள் சிவா முன்னாடி வா சிவா. அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 262 DS சார்பாக கல்வி உதவித்தொகை 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மானஸ் மணிகண்டன் அவர்களுக்கு ரூபாய் 3,000 காசோலை வழங்கப்படுகிறது. ராஜன் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுமாறு அனுப்புகிறார். இப்பொழுது நமது அலையன்ஸ் பன்னாட்டு இயக்கத்திலேயே சிறப்பாக சேவை புரிந்து வரும் அலை தர்மராஜ் அவர்கள் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் சென்ற ஆண்டு மட்டும் 792 யூனிட் ரத்த தானம், 60 ஜோடி கண்கள் தானம் அவர்களை பாராட்டி நம்முடைய இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் அலை பாலச்சந்தர் அவர்களும் நமது இமீடியட் சார்ட்டர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மயில்சாமி அவர்களும் இணைந்து தர்மராஜ் அவர்களுக்கு நமது அலையன்ஸ் மாவட்டம் சார்பாக கோல்டன் வில்சன் அவார்டு என்ற விருதை வழங்கி கௌரவித்தார். வாடிய வயதை கண்ட போதெல்லாம் வாடியேன் என்ற வரலாற்றின் வரிகளுக்கேற்ப ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வகையில் தினமும் மதிய உணவு வழங்கி வரும் வள்ளலார் மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளை நிறுவனர் முத்துசாமி அவர்களும் வெற்றிச்செல்வி அவர்களுக்கும் பசிப்பிடி போக்கும் பாவை மணிமேகலை விருது வழங்கப்படுகின்றது. சார்பாக வழங்கப்படுகின்றது. பசிப்பிடி போக்கும் வகையில் தினமும் சிறப்பாக
டைரக்டர் அவர்களிடம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் வழங்க உள்ளார்கள். அவர்கள் இதெல்லாம் நம்பர் அவர் வந்து புக்கு நிறைய எழுதியிருக்காரு. வாலண்டரியா அவரே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு எங்க இடத்துல வந்து அவர் வந்து என்னோட வீட்டுக்கே வந்து கொடுத்து இந்த மாதிரி அவங்க டிக்னிட்டரிஸ் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் டிசி கன்வென்ஷன் மனதிற்குரிய ஜீவானந்தம், இந்த சிறப்புமிக்க மாவட்டத்தின் ஆளுநர் பெருந்தகை மனதிற்குரிய செப்பேல், எங்கள் மாவட்டத்தின் பட்டய ஆளுநர் இன்றைய இன்டர்நேஷனல் டைரக்டர் மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாசன், எங்களது ஆளுநர் ராஜன், சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய 324 பிஎல் மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை மரியாதைக்குரிய அழகேசன், PDG of District 324 B1 and my co-governor, நான் ஆளுநர் போது என்னுடன் 324 B1 மாவட்டத்தின் ஆளுநர் பணியாற்றிய மதிப்புரிய வெங்கடத்தோடு தவிர்க்கிறது நன்றி இழந்த காலை வணக்கங்கள். சாரி மன்னிச்சிருங்க. இந்த மாவட்டத்தின் பட்டய ஆளுநர் மதிப்புரிய பைசாட்டி துணை ஆளுநர்கிட்ட தவிர்க்கிறது நன்றி இழந்த காலை வணக்கங்கள். கடந்த வருஷம் ஒரு ஏப்ரல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 3 பேர் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள் மாவட்டத்தில் இருந்தது மைசாமி என்ன செவ்வேல், அப்புறம் வந்து நம்ம ஜான் பாஸ்கோ. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. என்னை கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே இருந்த அசோசியேஷனில் தான் வந்து என்னை உறிஞ்சிட்டு இந்த பணம் குறிப்பிட்டு டிசி போட்டாங்க. இங்கேயே வந்தால் இங்கேயும் இதே மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுங்க, நான் இந்த பொது வாழ்க்கையிலேருந்தே விலகிடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப சங்கடப்பட்டார். அவர் யாருன்னா நம்ம மைசாமி தான். அவர் தேற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ஒரு மாவட்டம் உருவாக்கப்படும், கண்டிப்பாக உருவாக்கியே தீர்வுன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பித்தோம். என்னோட கெட்ட நேரமோ அவரோட கெட்ட நேரமோ அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு சர்ஜரி பண்ண போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் நான் படுத்துட்டேன். அங்கேயே துரத்திக்கே இருந்தாங்க. ஜான் பாஸ்கோ வந்து பக்கமாக போயிடுச்சா நம்ம ராமநாதர் சிங்கானபுரம் தான் படுத்துருக்கோம். ஜான் பாஸ்கோ ஹாஸ்பிட்டலே வந்துட்டாரு. நீங்கள் எப்படியாச்சும் என்னை வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்ட் வாங்கி கொடுக்கணும். அதுவும் பர்டிகுலராக எனக்கு 262 தான், அந்த என்ன காதுன்னு தெரியாது, அந்த 262 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு பூச்சா வந்து 3 பேர் இருந்தாங்க. நானும் ஒரு பல நேரம் போராடி பார்த்து முடியவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு, இந்த மீட்டிங் நான் போக முடியாதனால எங்கள் ஐடி சீனிவாசன் அவர்கள் போய் அந்த மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணி பன்னாட்டு அளவில் போராடி இந்த மாவட்டத்தை வந்து உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு வந்து முழு காரணம் யாருன்னா இந்த 3 பேர் தான். எப்படியாச்சும் இந்த மாவட்டத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமை பார்த்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பல சேவைகள் நம்ம மைசாமி தலைமையில் பண்ணாங்க. பட் அது பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னா எதுவுமே டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இடது கை கொடுப்பதை வலது கை அறியக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பழைய காலம் தான். இப்போ இடது கை கொடுக்குறது வந்து இடது கைக்கும் தெரியணும், வலது கைக்கும் தெரியணும், மைண்டுக்கும் தெரியணும், ஹார்ட்டுக்கும் தெரியணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணுற சர்வீஸ் வந்து சரியான இடத்துக்கு போய் சேருதான்னு தெரியும். பல கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்காரு, சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அதை டாக்குமெண்ட் பண்ணல. இந்த வருஷம் வந்து சில பேர் வந்து அந்த தப்பை செய்யக்கூடாது. தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை வந்து செய்யக்கூடாது. எதுவுமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் தான் வந்து நமக்கு அடுத்த வர்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பருக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். கடந்த வருஷம் ஒரு 500 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிவருக்கு வந்து அவரை மீட் பண்ணணும், ஒரு 500 சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு மன தைரியமும் மன உறுதியும் இருக்கும். அதனால் வந்து இந்த வருஷம் பண்ணுற சர்வீஸை வந்து கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. அடுத்தபடியாக இன்று சீஃப் கெஸ்ட் வந்து கண்டுக்கவே மாட்டார் சார். அவர் நம்ம அழகேசன் சார் கவர்னராக இருக்கும்போது லயன்ஸில் வந்து உறுப்பினராக இருக்கணும். யார் யார் கொஞ்சம் கையெழுத்து அவர் இருப்பார், வரதராஜன் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர். இந்த 10 பேர் தான் சார் அவர் வந்து ஒரு ரா அலிகேஷனாக பார்த்துருப்போம். ரா அலிகேஷனா கரடுபுரடான அலிகேஷன். இன்னைக்கு வந்து ஞானி மாதிரி ஆகிட்டார். எதை கேட்டாலும் ஒரு வார்த்தை தான் பேசுறாரு. ஆமாம் இல்லை ஒரு சிரிப்பு. இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் பாருங்க. அந்த ரா அலிகேஷன் எப்படின்னா, டே வாடா மேடையிலே மேலே டே விஜயகுமார் வாடான்னு. நான் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த இயக்கத்தில் ஒரு புது இயக்கத்தில் இணைந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன்னா அவரோட மோதல் கையை சுட்டுப்பட்டனால தான். அவர் ஆளுநராக இருக்கும் போது நான் அந்த
அன்னூர் அரிமா சங்கத்தில் வந்து தலைவராக அவரால் பதவி பிரமாணம் செய்யப்பட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையான ஒரு ஆளுநர், நல்ல சர்வீஸ் பண்ணலாம் சார். அப்பெல்லாம் பண்ணுறதுனா வந்து இப்போது ஆஃப் டேட்னே சொல்லலாம். இப்போ வந்து சர்வீஸுங்கிறது வந்து யாரும் வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். லைன்ஸ், நானும் லைன்ஸில் இருக்கேன். அங்கே வந்து எப்படின்னா இன்னைக்கு யாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் ஏப்ரல் 14 இங்கே 21 வீவர் மாவட்டத்தில் 22ஆம் தேதி ஒரு வந்து கெட் டுகெதர். அதில் யார் பண்ணுறாங்கன்னா அடுத்த ஆண்டின் வேட்பாளர். அந்த மாதிரி வந்து அந்த சர்வீஸுக்குங்கிற வந்து அந்த கேப்பை விடாமல் போயிடுச்சு. சர்வீஸுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போனதுனால தான் வந்து நாங்கள்லாம் வந்து அந்த அரிமா இயக்கத்துக்கு விலகி வந்து இந்த இயக்கத்தில் வந்தோம். அதை பற்றி தப்பாக சொல்லலை. ஏன்னா என்னை கற்றுக் கொடுத்தது சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை என்னை தூங்கியதுன்னா கண்டிப்பாக அரிமா இயக்கம் தான். அது வந்து குறை சொல்லலை. இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிற இந்த ஆதங்கத்தை வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து கடவுளின் திருவையாலும் ஒரு சில நல்ல மனிதர்கள் இருந்த சிறப்பான முடிவினாலும் இன்னைக்கு வந்து பன்னாட்டை நம்ம சீனிவாசன் சொன்னார். அவர் சொல்ல பாதிப்பு சொல்லலைங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் அடிபடக்கூடாதோ அப்படியெல்லாம் அடிபட்டு மேலே வந்தது தான் நம்ம ஐடி சீனிவாசன் அவர்கள். எந்த வேலை கேட்டாலும் செஞ்சுருக்கேங்கிறாங்க. அன்றைக்கி கேட்டேன், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துருக்கேன், பஸ் கண்டக்டர் வேலை பார்த்துருக்கேன், பஸ்ஸு கிளீனராக வேலை பார்த்துருக்கேன், லாரி கிளீனராக வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன சார் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு அடிபட்டு வந்தது காரணத்தினால நம்ம இன்னைக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம மாவட்டத்தில் வந்து நமது அரிமா இயக்கத்திலையும் சரி, இன்னைக்கு அலைன்ஸ் இயக்கத்திலையும் சரி, யாருக்கு என்ன உதவினாலும் வந்து முதலாக நம்ம மாவட்டம் நிற்கிறது வந்து சீனிவாசன் அவர்கள். அவருடைய நல்லாசிரியர் இந்த மாவட்ட அமைச்சர்கள் என்று பதவியேற்றுள்ளது உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம மைசாமி சொன்ன மாதிரி வந்து போன வருஷம் நியூஸ்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணல. அது அவங்களோட பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை வந்து நீங்கள் செவ்வாய்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, யார்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க. இனிமேல் மைசாமி சதாப்தம் முடிஞ்சது. இனிமேல் வர்றவங்க கண்டிப்பாக வந்து பணம் கொடுத்துட்டு தான் சார் இந்த இயக்கத்தில் தொடரணும். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இல்லை, அவர் 5 வருஷம் கவர்மெண்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷம் வாங்க மாட்டாங்க. அதனால ஒரு வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒரு பணம் கொடுத்தா தான் அதில் வந்து ஒரு ஈடுபாடு வரும். பணம் கொடுக்கலன்னா சரி போனால் இருந்தால் இருக்கலாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தென் இன்க்ளூஸ் த டிஸ்ட்ரிக்ட் டியூஸ், மல்டிபிள் டியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 2000 ரூபா சார்ஜ் பண்ணி அந்த மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் அனுப்பணும். தொகையை போக மீதி வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வருஷம் அடுத்த வருஷம் கூடிய விரைவில் வந்து இந்த மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட அமைச்சரவை கண்டிப்பாக இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக செலவாகும். ஒரு மாவட்ட அமைச்சரவை இருந்தால் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது வந்து ஒரு மரியாதை இருக்கும். செவ்வேல் ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம கேபினட் ஆஃபீஸ் வச்சா நல்லா இருக்கும். அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குமோ அங்கே போய் உட்காந்து பொதுமக்களை இணைச்சா தான் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து செவ்வேல் நியூஸ் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்னென்னா அங்கே வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலைங்க, நாங்கள் சும்மா தான் இருந்தோம். விஜயகுமார் சீனிவாசன் வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா போதும், நாங்கள் தப்பாக எடுத்துக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 8 கிளப்பு இருக்குதுன்னு ஒரு இன்விடேஷன் போட்டிருந்தாரு. சார் இந்த வருஷம் 4 புது கிளப் தான் போகுது சார். மடன்னு போடாதீங்க. நீங்கள் 12 போர் உங்கள் 12 போர் போடுங்க. அப்புறம் வந்து நம்ம ஜான் பாஸ்கோ 4 போர் வரும், 14, அதுக்கப்புறம் 20 பண்ண போகும். இந்த அலையன்ஸ் இயக்கத்தில் வந்து வி டு நாட் என்கரேஜ் டம்மி மெம்பர்ஸ். எந்த இடத்துல யாருக்குமே வந்து டம்மி மெம்பர் போட என்கரேஜ் பண்ணுறதில்லை. எதுக்காக அப்படின்னா லைன்ஸில் ஆகட்டும், ரோட்லேயும் ஆகட்டும், இந்த ஓட் கவுண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் மெம்பர்ஷிப். 10 பேருக்கு ஒரு ஓட்டு இருக்குது. இந்த அலையன்ஸ் இயக்கத்தில் இருந்தால் ஒரு கிளப்புக்கு ஒரு ஓட்டு, 100 மெம்பர் இருந்தாலும் ஒரு ஓட்டு தான். ஸோ அது வந்து எலெக்ஷனே இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை நம்ம எடுத்தோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குவாலிட்டி மெம்பர் மட்டும் போடுங்க. தயவு செய்து எந்த வித டம்மி மெம்பரையும் போடாது. டம்மி மெம்பர் ஒரு கிளப்பில் ஒரு 2 பேர் போட்டிங்கனாலும் அது வந்து அது ஒரு கல்ச்சராக டெவலப் ஆகும். அதனால் வந்து டம்மி மெம்பர் போடாமல் குவாலிட்டி மெம்பரை மட்டும் போடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேஃபேர் ஒரு மிகச்சிறந்த அரிமாவாக இருந்து இந்த அலையன்ஸ் ஆளுநராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் வந்து இந்த மாவட்டத்தை வளர்ச்சியின் அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல பல திட்டங்களை வகுத்துள்ளார். அவருக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவரது ஆண்டு மிகச்சிறப்பாக அமைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
செயலாளர் PM அழகேசன் அவர்களுடைய உரை, அவரை பற்றி ஒரு சில வரிகள். இசைமரவாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை இருக்கின்ற வல்லவன் நிலைகளோடு இந்த அற்புதமான விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஜீவானந்தம் மாவட்டத்தின் ஆளுநர் தந்தையை என்னுடைய இனிய நண்பர் அதை பற்றி பேசணும் அதுக்கு தனியாக ஒரு மணி நேரம் செவ்வேல் அவர்களே, இன்றைய இன்ஸ்டாலிங் ஆஃபீஸர் குட் ஸ்ரீனிவாசன் அவர்களே ஒரு சிறப்பான உரையை மிக நீண்ட நாட்கள் ஆகிறது டாக்டர் அழகேசன் உரையை கேட்டு அதற்காகவே தவமிருந்து வந்ததைப் போல நல்லதொரு உரையாற்றி நம்ம எல்லாம் சிரிக்க வைத்திருக்கின்ற டாக்டர் அழகேசன் அவர்களே, இந்த அடுத்த நாள் நான் மகிழ்ச்சியாக சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த அலைன்ஸில் நான் இருக்கிறது ஒரு பெருமை என்னன்னா, மகிழ்ச்சியான நாளெல்லாம் இருக்கிறதே அவர் கூட இருக்கிறதே என்னுடைய பெருமையாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான என்னுடைய உடனே முன்னாள் டைரக்டர் விஜயகுமார் மற்றும் இந்த அரங்கு நிறைந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றேன். நம்பிக்கை ஒற்றை சொல் தான். இந்த ஒற்றை சொல் தான் அத்தனைக்கும் காரணமாக அமைகிறது. நீங்கள் எதிலே இந்த மனம் எடுத்துக் கொள்ளலாம். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், எதையும் வென்றெடுக்கலாம் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த பயணத்தை துவக்கியிருக்கின்ற செல்வேலர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றேன். டாக்டர் பேசும்போது சொன்னார், ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நாங்களும் நினைத்தோம். திக்கற்றவர்களாக இருந்த பொழுது இந்த 250 எஸ் மாவட்டத்தின் மூலமாக இந்த பகுதியிலே அலைன்ஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சீனிவாசன் அவர்களை தான் எங்களுக்கு தலைமை தாங்கினார்கள். இந்த 2 வருடங்களில் 4 மாவட்டங்கள் இங்கே உருவாகி இருக்கின்றன. 25 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் நாங்கள் அலைன்ஸ் இயக்கத்தில் இருந்திருந்தாலும், டாக்டர் அழகேசனுக்கு ஓட்டு போடுவதற்காக துவக்கப்பட்ட சங்கத்திலே நாம் இருந்திருந்தாலும், ஆனால் இந்த மாற்றம் அன்றைக்கெல்லாம் சங்கங்கள் துவக்குவதற்கே நாம் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த காலம். 2 வருடங்களே 4 மாவட்டங்கள் வந்திருக்கின்றன. இதை ஒரு பெரிய வளர்ச்சியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பாக கருதுகின்றோம். இந்த 262 எஸ் மாவட்டத்தை பற்றி அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரத்த தானம், கண் தானம், அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தால் இதுவே ஒரு சரித்திரமாக அமைய இருக்கின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நல்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் துணை ஆளுநர் 250 மாவட்டம் துணை ஆளுநர் அலை குணசேகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ரமேஷ்குமார் அவர்கள். மெம்பர்ஷிப் கோஆர்டினேட்டர் அலை எம் ஜான்ஸ் அவர்களுக்கு, கோஆர்டினேட்டர் ஜெரால்ட் எட்வின், ஓரியன்டேஷன் கோஆர்டினேட்டர் பிரேம்குமார் பாபு, லீடர்ஷிப் கோஆர்டினேட்டர் நடராஜன் அவர்களுக்கு, ராமலிங்கம் அவர்களுக்கு, வட்டார தலைவர் அலை சண்முக சுந்தரம், அலை மணிகண்டன், மாஸ்டர் ராகேஷ் சுரேஷ்குமார் அவர்களுக்கு,
சிறப்பாக எங்களுக்கு உதவி செய்த அலை வரராஜன் அவர்களுக்கும் அலை ராஜன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. ரவிக்குமார் அண்ணா அவர்களுக்கும் டால்பின் என்னோட